வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல். நான் தக்ஷன் காளிதாஸ். இப்போ பங்குனி உத்திரம், மாசி மகம், ஆடிப்பெருக்கு, சிவராத்திரி, மகா சிவராத்திரி இந்த நாட்களில் போய் நம்ம குலதெய்வங்களை கும்பிட்றோம். குலதெய்வங்களை கும்பிட்டா நல்லது. நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் குலதெய்வத்தை பற்றி. குலதெய்வத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறோம். அந்த பாட்டை உங்கள்கிட்ட போட்டிருக்கோம். நீங்கள்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சது எனக்கு. கரெக்டு தான். ஏன் அந்த குலதெய்வம் நம்மளை சீக்கிரமாக காப்பாற்றுது? சிவன், பெருமாள், விஷ்ணு அப்படின்னா சொல்கிறோமே, இந்த தெய்வங்களை விட நம்ம குலதெய்வங்களுக்கு முக்கியமான பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தாற்பயம் இருக்கு. எந்த குலதெய்வமாச்சு ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டில் குலதெய்வம் கேட்டிங்கன்னா, எங்கள் குலதெய்வம் நெல்லையம்மன், எங்கள் குலதெய்வம் முனியாண்டி, சாஸ்தா, ஐயனார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு குலதெய்வம் முருகன், இந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 90% பீப்புள் சொல்கிற தெய்வங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, எல்லையம்மன், பச்சையம்மன், மடப்புறம் காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனியாண்டி, சாஸ்தா, ஐயனார், அடைக்கலம் காத்த ஐயனார். ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கும். சுடலை மாட சுவாமி, மாடத்தி, மாடன், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்கள் இருக்கு? ஏன்னா அவங்கள நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட வாழ்ந்து அந்த குலத்துக்காண்டி தன் இன்னுயிரை தியாகம் பண்ணவங்களா இருக்கலாம். ரெண்டாவது, அந்த இன்னுயிரை புனிதமான ஒரு லெவலுக்கு கொண்டு போனவங்களா இருக்கலாம். இல்லை அந்த குலத்தை காப்பாத்துறதுக்காண்டி அவங்க பெரிய முயற்சி செஞ்சிருக்கலாம். எல்லா குலதெய்வங்களுக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில பார்த்தீங்கன்னா, அம்பாள் எங்களுக்காண்டி தீயில பாஞ்சா, எங்களுக்காண்டி இந்த அம்பாள் போரிட்டா. வெக்காளி அம்மன் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு குலதெய்வம் இருக்கும். மதுரகாளி அம்மன் நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக இருக்கும். அதெல்லாம் அவங்கவுங்க கோயிலோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட வரலாறு. இதுல இப்ப என்ன சொல்ல வரோம்னா, நம்ம குலதெய்வங்கள் எப்படி நம்மளை உடனே காப்பாத்துது அப்படின்னா, நம்ம குலதெய்வங்கள் நம்மளை மாதிரி மனிதரா பிறந்து லாப நஷ்டம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அந்த புனிதமான ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம போய் நம்மளோட கஷ்டத்தை சொல்லும்போது, நம்மள மாதிரி தானே நம்ம பிள்ளை கஷ்டப்படுறான், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு உடனே வந்துருவாங்க, உடனே கேட்பாங்க. அதனால தான் குலதெய்வம் வாசல்ல நிற்குதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் எங்கே நிற்கிது? வாசல்ல நிற்குது. அதான் வாசல்ல சில பேர் விளக்கு போடுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா வாசல்ல பத்தி பொருத்தி வைப்பாங்க. ஏன்னா நான் வாசனை திரவியங்களுக்கு குலதெய்வங்கள் கட்டுப்படும். நீங்கள் வாசல்ல தினம் ஒரு விளக்கோ ஒரு பத்தியோ காட்டி வைங்க, உங்கள் குலதெய்வம் நிறைய மகிழ்ச்சி அடையும். வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கும், நம்மளை காத்து கொடுக்கும். ஸோ இனிமேல் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி படைவீட்டம்மன், பத்ரகாளி, எல்லைக்காளி, இந்த காளி கோயிலுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் மனம் விட்டு பேசி அவங்கக்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குறைகள் நிறைவேறும். அதுக்கு நானே சாட்சி. நிறைய நல்லது நடக்கும். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து எல்லை தெய்வங்களை வழிபடுங்க. எல்லை தெய்வங்கள்ட்ட நிறைய பவர் இருக்கு. நிறைய நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.